அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மட்டன் போன் கறி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கடாயில் ஜீரகம், மிளகு, மல்லி, கருவேப்பிலை, வரமிளகா இது எல்லாமே சேர்த்து வறுத்துக்க போகிறேன். வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வறுத்தாச்சு. இது காஞ்சோனி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது குக்கர் சூடானோடனே நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானோடனே பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சோன்னே நான் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், அதையும் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நல்லா மசியட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று சேர வதக்கிக்கோங்க. 250 கிராம் உள்ள கறியை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக நெஞ்செலும்பு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதில் இந்த கறியை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்க போகிறேன். அந்த கறியில் நல்லா மசாலா இறங்கணும், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். எல்லா மசாலாவும் கறியில் இறங்கணும், அதனால் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதி வந்தோடனே குக்கரை மூடிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஊற்றிட்டா பொங்கி வந்துடும். இப்போ நான் குக்கரை மூடிட்டேன். 8 விசில் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ மிக்சியில் தேங்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ குக்கரில் விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துருவோம். நல்லா வாசமாக வருது. திறந்தோடனே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட மிளகுத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். கொதிச்சு வரும்போது மேலே அப்படியே மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்க போகிறேன். 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு மட்டன் போன் கறி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.